20 நிமிஷம் பேசின சங்கீதா அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களா? விஜய் அவர்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை தான் கடைசியா அவங்க பேசியிருக்காங்களா? என்னாச்சுன்னு தெரியுமா? விஜய் அவர்களும் சங்கீதா அவங்களும் விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதாவது சங்கீதா அவங்க தான் முதல்ல நடிகையோட தொடர்பு படுத்தி தேவையில்லாத விஷயங்களை பேசி விவாகரத்து விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. சொல்ல போனா அவங்க விவாகரத்து வேணும் அப்படின்னு உறுதியாவே முடிவெடுத்து வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. விஜய் அவரோட எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கொஞ்ச நாளா விஜய் அவர் வீட்டுல என்ன சேர்க்கல, அது மட்டும் இல்லாம நடிகையோட தொடர்பு படுத்தி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அந்த மனுவில் எழுதி இருந்துச்சு. இந்த வழக்கு தொடர்ந்து தீவிரமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் சமீபத்துல சஞ்சய் அவர் பாத்தீங்கன்னா பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தாரு. அதுல அப்பா அம்மாவை பத்தி ரொம்பவே நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. விஜய் அவரை பத்தி ரொம்பவே சந்தோஷமா தான் அவர் பேசியிருந்தாரு. எல்லாருக்குமே விஜய் அவருடைய குடும்பம் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல சங்கீதா அவங்க கிட்டயும் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்காங்க. விஜய் அவர் இனிமேல் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருப்பாரு, அது மட்டும் இல்லாம அந்த நடிகை கூட பேசவே மாட்டாரு, இப்படி பல விஷயங்கள் நடந்துச்சு. தொடர்ந்து இதே மாதிரி விஷயங்கள் சமூக வலைதளங்கள்லயும் பார்க்க முடிஞ்சது. சங்கீதா அவங்க கிட்ட மனம் விட்டு குடும்பத்தினரும் பேசியிருக்காங்களாம். விஜய் அவர் கூட சேர்ந்து வாழ்றது தான் சரியான முடிவு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம். நிறைய பேர் இவங்களோட விவாகரத்து அந்த சமயத்துல எல்லாம் பார்த்தா தேவையில்லாம எதுக்காக இப்ப இவங்க விவாகரத்து வாங்கணும், ஒருவேளை இவங்க தேர்தல்ல இந்த சொத்து விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறதுக்காக பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கூட எழுப்பி விட்டாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு இப்ப சங்கீதா அவங்க விவாகரத்து வழக்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப விஜய் அவர் கூட சேர்ந்து வாழ அவர் முடிவெடுத்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அந்த வகையில சஞ்சய் அவர் சமீபத்துல கொடுத்த பேட்டியில அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரை பத்தியும் அவ்வளோ தூரம் ரொம்பவே அன்போடு பேசி இருந்தாரு. அவரோட படம் வேற ரிலீஸ் ஆக இருக்கு. சொன்னபடியே குடும்பத்தோட சஞ்சய் அவரோட படத்தை முதலமைச்சர் விஜய் அவர் பார்க்க போறாரா அப்படிங்கிற ஆவலோட ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சங்கீதா அவங்க இந்த வழக்கை வாபஸ் வாங்கினதுமே நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல பேசின எல்லாரும் எங்க போனீங்க, இப்ப பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட மீம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சங்கீதா அவங்க இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப மனம் மாறி இருக்க என்ன காரணம் அப்படின்னு எல்லாம் கூட பல கேள்விகள் இருக்கு. இல்ல இந்த மனமாற்றம் முன்னாடியே நடந்திருக்கா, விஜய் அவர் கூட அவங்க பேசிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. எதனால திடீர்னு இந்த வாபஸ், என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்ததாங்க பார்க்கணும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.